தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கும்பகோணம் கோபிநாத், கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர். கோயில் நகரம் மகாமகம் புகழ் எங்கள் குழந்தையின் முதன்மை சின்னமாக அழகின் சிகரமாக வீற்றிருக்கக்கூடிய மங்களாம்பிகை உடனாய ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி திருக்குடமூக்கு நடைபெற உள்ளது. இந்த திருக்குடமூக்கிற்கு உலக மக்கள் அனைவரும் வந்திருந்து இந்நிகழ்வை பங்கேற்று இறைவனுடைய அருளை பெறுமாறு கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்கத்தின் சார்பாக மாநகருக்கு வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த கோவில் உலக புகழ்பெற்ற மகாமகத்தோட முதன்மை கோயில். இந்த கோயிலோட ஆதி கும்பேஸ்வரர் தான் இந்த மகாமகத்தோட முதன்மை பீடமாக இருக்காரு. இந்த கோயில்ல பல வருடங்கள் கழித்து திருக்குடமூக்கிற்கு கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்க சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த காணொலி வாயிலாக இந்த கோயிலோட வரலாற்று தகவல் உங்கள்ட்ட பகிர்ந்ததுல எங்க சங்க சார்பாக ரொம்ப சந்தோஷப்படுறோம். முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நாம சொல்ற ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை அப்படிங்கிற பேரு திருஞான சம்பந்தரோட குழந்தை பதிகத்துல எப்படி பதிவாயிருக்கு அப்படின்னா, திருக்குடமூக்கு உடையார் அப்படின்னு சொல்லி ஈசனோட பேரும், வளர் மங்கை நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவோட பேரும் பதிவாயிருக்கு. எவ்வளவு அழகான தமிழ் பேர் பாத்தீங்களா, திருக்குடமூக்கு உடையார். இந்த திருக்குடமூக்கு உடையார் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, கும்பகோணத்தோட பழைய பேர் திருக்குடமூக்கு. அதுதான் சுவாமிக்கான மூல பெயரா வச்சிருக்காங்க. ஆதி கும்பேஸ்வரர், கும்பம் ஈஸ்வரர், அதுதான் திருக்குடமூக்குல மருவி வந்திருக்கு. இந்த விழாவுக்கு பக்தர்கள் வந்திருந்து ஈஸ்வரன் அருள் பெற்று எல்லாரும் பரிபூரணமா மகிழ்ச்சியா வாழணும்னு கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.